ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடம் த இந்தியன் பீனல் கோட். ஸோ இந்த இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், வெறும் பனிஷ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுறது. ஒரு குற்றம், அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இந்த இந்தியன் பீனல் கோட். ஸோ இந்த இந்தியன் பீனல் கோட் அதனுடைய இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு 1000 years before Aristotle described man as a social animal. அரிஸ்டாட்டில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனை ஒரு சோஷியல் அனிமல் என்று கூறியிருக்கிறார். ஸோ சில நேரத்தில் மனுஷன் காடாகவும் இருப்பான், பீஸ்டாகவும் இருப்பான், ஆனால் மனிதனாக இருக்க மாட்டான். அவன் ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்ற வார்த்தையை அரிஸ்டாட்டில் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வாதம் பெரிதும் 16th century வரைக்கும் யாருமே இதை எதிர்க்கலை. இதுக்கு பெரிய எதிர்ப்பும் வரலை. ஆனால் அந்த ஹாப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய ரிசர்ச்சில், அவருடைய தீசஸில் என்ன சொல்கிறார்னா, மனுஷன் ஒரு செல்ஃபிஷ் தான். எசென்ஷியலி ஹீ இஸ் அ செல்ஃபிஷ் பட் சோஷியல். ஆனால் அவன் சோஷியல் அனிமல் கிடையாது. ஒரு சமூக நலன் பற்றி யோசிப்பான், மக்களை பற்றி, சமூகம் பற்றி யோசிக்கக்கூடியவன், ஆனால் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஹோப்ஸ் 16th centuryயில் சொன்னார். ஸோ அந்த ஹோப்ஸுடைய விஷயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தண்டனை சட்டங்கள், ரெஸ்ட்ரைன்ஸ் இது எல்லாமே வந்திருக்குது. அப்போ ஹோப்ஸ் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இஸ் நீடட் டு கீப் மேன் அண்டர் ரெஸ்ட்ரைன். ஒரு தடுப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டும் மனிதர்களை. அதர்வைஸ் தே வேர் இன் அ ஸ்டேட் கால்டு வார். இல்லைன்னா அவங்க ஒரு போர் பதற்றத்திலே, ஒரு போர் அப்படின்ற கான்செப்ட்லேயே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஒருத்தனை காமன் எனிமி ஆக்கி கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்ஸுடைய அடிப்படையில் இட் இஸ் அ லிமிட். ஒரு லிமிட்டேஷன் விதிக்கிறோம், ஒரு கர்டைல் கொடுக்குறோம். ஸோ ஒரு மனிதன் இதை செய்யக்கூடாது, ஒருத்தனை எதிரியாக ஆக்கி கொள்ளக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் தவறிழைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் லாவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் க்ரைம்குள்ளே என்டர் ஆனோன்னா, வாட் இஸ் க்ரைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பிளாக்ஸ்டோன் சொல்கிறாரு, க்ரைம் இஸ் அ வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ரைட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ மக்களுடைய உரிமைகள், மக்களுடைய பொது நீதி, பொதுவான நல்ல விஷயங்களை மீறுவதாகும். க்ரைம் இஸ் அ வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ரைட்ஸ். மனிதனுடைய உரிமைகளை மீறுவது, அவர்களுடைய அப்சல்யூட் லீகாலிட்டியை மீறுவது அப்படின்னு சொல்லி பிளாக்ஸ்டோனுடைய வியூ இருக்குது. ஆஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, a wrong which is pursued at the discretion of injured party and his representative in a civil injury, a wrong which is pursued by the sovereign or his subordinate is a crime. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிவில் இன்ஜுரியாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுக்கு எதிரானதாக இருக்கலாம், அல்லது இந்த நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ், ஸோ சபார்டினேட் அரசுகள் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும், ஸோ அதுக்கு எதிரானதாகவும் இருக்கலாம், அது க்ரைம் தான் அப்படின்னு சொல்லி ஆஸ்டின் சொல்கிறாரு. ஸோ இங்கே சீஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம் இதெல்லாம் இருந்தால் தான் அது க்ரைம்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னென்ன, ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருந்தால் க்ரைம் ஆகும்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு, அ மேன் இஸ் அண்டர் அ லீகல் ஆப்ளிகேஷன் டு ஆக்ட் இன் ஒன் வே. ஒரு வழியில் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலையை செய்வது கடமையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அரசு அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை செய்வது கடமை. அதை செய்யாமல் இருத்தல், அ மேன் அதை ஒமிட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது க்ரைம் ஆகிடும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தட் மேன் ஹேஸ் அன் இல் மோட்டிவ்னு சொன்னால், இல்னா தீய அப்படின்றது தெரியும். மோட்டிவ்ங்கிற வார்த்தைக்கு எண்ணம்ங்கிற அர்த்தமும் வைக்கலாம், அல்லது பகைமைக்கு கிட்டத்தட்ட ரிலேட்டடு. ஸோ அதை நம்ம இன்னும் டீப்பாக படிக்கணும். ஸோ ஒரு மனிதன் அவன் ஒரு இல் மோட்டிவ் கொண்டிருப்பான். க்ரைம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு இல் மோட்டிவ் இருக்கும். அண்ட் ஹீ ஆக்ட்ஸ் இன் ஃபர்தரன்ஸ் தேர் ஆஃப். அப்படின்னா அவனுக்கு ஒரு தீய எண்ணம் இருக்கும்,
அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அவன் செயல்படுவான் அப்படின்றது அது ஒரு குற்றத்துக்கு முக்கிய எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்து, that act results in injury to another man or to society. அப்போ நீங்கள் செய்கிற அந்த செயல், நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஃபிசிக்கலான ஒரு விஷயம் இன்ஜுரியை கொடுக்கும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். டு அனதர் மேன், அடுத்தவனுக்கும் அல்லது இன்னொரு சொசைட்டிக்கும் என்ன பண்ணும், ஒரு இன்ஜுரியை கொடுக்கும், ஒரு காயத்தை, ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் சீஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி க்ரைமில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த கண்டிஷன் ஃபார் கிரிமினல் லைபிலிட்டி. சரிப்பா, இவ்வளோ கிரிமினல் க்ரைம் அதை பற்றி சொல்லியாச்சு. ஒருத்தன் இதுக்கு பொறுப்பு, இந்த குற்றத்திற்கு இவன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது. நான் லீகல் மேக்ஸிமை பற்றி முன்னாடி உள்ள கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ லீகல் மேக்ஸிம் is the one of the best கோட்டிங். ஸோ இதை நீங்கள் கோட் பண்ணாதான் உங்களால் மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே லீகல் மேக்ஸிம் என்னன்னு சொன்னால், ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. ஸோ இதோடைய மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஆக்ட் அலோன் டஸ் நாட் அமௌண்ட் டு கில்ட். ஒரு குற்றம், ஒரு ஆக்ட் இருக்குல்ல, ஒரு செயல், ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட், ஒரு செயல் மட்டுமே அவன் குற்றம் செய்ததற்கான உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு ஆக்ட் மட்டுமே, அவன் ஒரு செயல் செய்திருக்கிறான்னு சொன்னால் அது மட்டுமே போதாது அவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று சொல்வதற்கு. ஸோ நாட் அமௌண்ட் டு கில்ட், அவன் அந்த குற்றத்திற்கு தகுதியானவன், குற்றம் செய்தவன் என்று சொல்வதற்கு அவனுடைய ஆக்ட், அவனுடைய செயல் மட்டும் போதாது. இட் மஸ்ட் பி அக்கம்பனிடு பை எ கில்ட்டி ஆஃப் மைண்ட். அந்த ஆக்ட், அவன் செஞ்ச செயல், அதனுடன் எது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், கில்ட்டி ஆஃப் மைண்டு, அவனுடைய மைண்டும் அந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். அவன் செஞ்சது அவனுடைய மைண்டை பேஸ் பண்ணி யதார்த்தமாக, இன்னெவிட்டபிளாக, ஆக்சிடென்ட்லி நடந்ததாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அவனுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவனுடைய எண்ணம், அவனுடைய திங்கிங் ஆஃப் அந்த இல் மோட்டிவ் தான் இருக்குது. அவனுக்கு அந்த கெட்ட எண்ணம் தான் இருக்குது, அவனை கொல்லணும் அப்படின்ற கெட்ட எண்ணம் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் போய் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னது, க்ரைம், கண்டிஷன் ஃபார் கிரிமினல் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில இடத்துல மைண்டு மட்டுமே இருந்தால் போதும்னு சொல்லி சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர, அதிகப்படியான குற்றங்களுக்கு என்ன இருக்கணும், ஆக்ட் இருக்கணும். கீழே உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆக்ட் இருக்கணும், ஃபிசிக்கலாக ஆக்ட் இருக்கணும், செயல் இருக்கணும். அப்புறம் இந்த மென்ஸ் ரியா அப்படின்ற கில்ட்டி ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டஸ் ரியா. ஸோ ஆக்டஸ் ரியா இருக்கணும், ஆக்டஸ் ரியஸ் இருக்கணும். ஆக்டஸ் ரியஸ் மீன்ஸ் ஃபிசிக்கல் ஆக்ட், அவன் செய்யக்கூடிய செயல் இருக்கணும். அடுத்து கில்ட்டி ஆஃப் மைண்ட் இருக்கணும், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணமும் அந்த குற்றத்தை செய்வதாக இருக்க வேண்டும். அப்போ இன்டென்ஷன் இஸ் ஃபஸ்ட். இன்டென்ஷன், அடுத்து க்ரைமை கமிட் பண்ணுறான், ஆக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அது க்ரைம் ஆயிரும். ஸோ இன்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டென்ஷன் ப்ளஸ் ஆக்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரைம். இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த கில்ட்டி ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ கில்ட்டி ஆஃப் மைண்டு மட்டுமே இருந்துச்சுன்னா அது குற்றமாகுமான்னு பார்த்தா சில இடத்துல மட்டும்தான் குற்றமாகும். ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகணும், ஆக்டும் இருக்கணும், செயல் இருக்கணும், அவனுடைய எண்ணமும் அந்த குற்றத்தை செய்வதற்காக இருக்க வேண்டும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த ஆக்டஸ் ரியா அப்படின்னு சொன்னால் இன்னும் டீப்பாக போனோம்னா, ஆக்டஸ் ரியானா அண்ட் ஆக்ட் இஸ் அ வில்டு மூமெண்ட் ஆஃப் பாடி ஆர் ஒமிஷன். நீங்கள் ஒரு ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க, அது நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு மூமெண்ட் செய்யும்போது அது சிலருக்கு என்ன ஆகும், இன்ஜுரியை கொடுக்கும். அல்லது சில நேரத்தில் ஒரு விஷயத்தை, உங்களுடைய வேலைகளை செய்யாமல் இருப்பதும் ஒமிட் பண்ணுறது, தவிர்த்து கொள்வது, மறுப்பது, இதுவும் ஒரு வகையான ஆக்டஸ் ரியா, ஃபிசிக்கல் ஆக்ட் ஆர் ஆக்ட், உங்களுடைய செயல். இது க்ரைமுக்கு லீட் பண்ணும். பட் என்ன தேவை, என்ன ஆட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் இன்டென்ஷன் அப்படின்றது இருக்கணும். இன்டென்ஷன்னா நம்ம மென்ஸ் ரியான்னு பார்த்தோம். ஸோ மென்டல், ஓகே, ஸோ மென்ஸ் ரியா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்டினுடைய நீங்கள் டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆஸ் அ பாடிலி மூமெண்ட் காஸ்டு பை a violation being desire for bodily movement which is immediately followed by
such movement provided the bodily member is in a normal condition. ஸோ ஒரு பாடிலி மூமெண்ட் என்ன பண்ணுதுன்னா இன்னொருத்தருக்கு வயலேஷன் ஒரு காஸ் ஒரு காஸ் கொடுக்குது, ஒரு வயலேஷன் உங்களுடைய வயலேஷன் ஒருத்தனுக்கு ஒரு காஸ் கொடுக்குது, ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது இங்கே ஆக்டஸ் ரியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு இது சொல்கிறாங்க, இது வந்து பாசிவாக பண்ணுறோம் சில நேரத்தில் அப்படின்ற பட்சத்தில் கிப்பின்ஸ் வர்சஸ் ப்ராக்டர். ஸோ இந்த நீங்கள் கேஸ் லாஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் லாஸஸ் அண்ட் லீகல் டேர்ம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஆக்டஸ் ரியஸ் பை ஒமிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆக்டஸ் ரியஸ்ங்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டைரெக்டாக. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய இன்ஜுரி அதை பற்றி பேசுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை செய்யாமல் ஒமிட் பண்ணியே என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை ஆகுது. இங்கே வந்து அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் கேஸ், அதான் கிப்பின்ஸ் வர்சஸ் ப்ராக்டர் அப்படின்ற கேஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டுடைய கன்சன்ட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்குறத வித் ஹெல்ப் பண்ணுறாங்க, கொடுக்குறதில்ல, உணவு கொடுக்குறத என்ன பண்ணுறாங்க, நிறுத்துகிறாங்க. வித் இன்டென்ட், அந்த இன்டென்ஷன் என்னன்னு சொன்னால் டு காஸ் டெத் ஆஃப் சைல்டு ஆர் கிரீவியஸ் பாடிலி ஃபுட் இன்ஜுரி. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்படுத்தணும் அல்லது அந்த குழந்தை இறந்து போகணும், அந்த குழந்தைய கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒமிஷன் ஆஃப் ஃபுட்டை ஒமிட் பண்ணுறாங்க, ஃபுட்டை கொடுக்கறதில்ல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அந்த ஹஸ்பண்ட்லேருந்து பணம் வாங்குகிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பட் அந்த குழந்தைக்கான டியூட்டியை அவங்க செய்யலை. ஸோ ஒமிட் பண்ணிட்டாங்க. அஸ் தி உமன் ஹேஸ் வயலேட்டட் ஹர் டியூட்டி டுவார்ட்ஸ் தி சைல்டு, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய டியூட்டியை என்ன பண்ணிட்டாங்க, செய்யாமல் வயலேட் பண்ணிட்டாங்க. வயலேஷன் மீன்ஸ் மீறிட்டாங்க அந்த உமன். ஸோ தி உமன் அண்ட் மேன் were held liable for the murder of the child. அந்த குழந்தை இறந்துச்சுன்னா, அந்த குழந்தை இறந்துருச்சு அந்த கேஸில், அந்த குழந்தை இறந்ததுக்கான காரணம் ஃபுட்டை ரெஸ்ட்ரெயின் பண்ணது வித் தி இன்டென்ஷன் ஆஃப் டெத்து, கொலை பண்ணுறதுக்காகவே அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ ஒமிஷன் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த குழந்தையை கத்தி வச்சோ கழுத்து நெரிச்சியோ கொள்ளலை. பட் அவங்க பண்ணது என்ன, ஒமிஷன். ஸோ ஒமிஷனும் என்ன பண்ணுது, ஒன் ஆஃப் தி கிரைம். இங்கே இன்டென்ஷன் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய ஆக்ட் ஆஃப் ஒமிஷனும் இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து ரெண்டு பேரும் லைபிள் ஃபார் தட் மர்டர் அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் கேஸ்லாம் சொல்லுது. ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கருணை கொலைங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கருணை கொலைனா என்ன அப்படின்னா தெரியும், ஒருத்தர் வந்து ரொம்ப முடியாமல் பல வருஷமாக படுக்கையில் கிடக்கிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து எக்ஸப்ஷன் ஆகுது கருணை கொலைக்கு. இப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவரை கொலை பண்ணுறது அது வந்து டோட்டலி இல்லீகல் இன் இந்தியாவில் இல்லீகல். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் கொலை பண்ணுறீங்களா, அது இல்லீகலான ஒரு விஷயம், அதை நீங்கள் பண்ணக்கூடாது. பட் இது ஆக்டிவ், சரியா, நேரடியாக பண்ணுறது, பை ஆக்ட் நீங்கள் அவரை கொலை பண்ணுறீங்க. அவர் ஆனால் உயிருக்கு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காரு, அது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த உயிரை எதுக்கு வச்சுக்கிட்டு அவர் இறந்து போயிட்டா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவரை நம்ம கருணை கொலை பண்ணுவது இப்படி கூடாதுன்றாங்க. பட் ஒமிஷனில் பண்ணலான்னு சொல்லி ரூல்ஸ் வந்துருக்குது. ஓகேவா? ஸோ ஒமிஷன்னு சொன்னால் எப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிங் தி மெடிசன்ஸ். ஸோ கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்குறதுனால தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் இத்தனை வருஷமாக. அது கோமாலே இருக்கார் அல்லது படுக்கையிலே இருக்கார். பட் ரொம்ப நாளாக அவர் உயிர் இழுத்துக்கிட்டே இருக்குது, ஆனால் சாகலை. அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸு, மாத்திரை மருந்துகள், இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் என்ன இன்சுலின், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, இதெல்லாம் ஒமிட் பண்ணி அவருக்கு கருணை கொலை கொடுப்பதற்கான சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் அது பொருந்தாது, மற்ற எல்லா விஷயத்துலையுமே ஒமிஷன் இஸ் அ கிரைம். ஓகே? ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை வகையான ஒமிஷன்ஸ் ஐபிசியில் சொல்கிறாங்க, இதெல்லாம் கிரைம்னு சொல்லி. First one, omission to produce documents to public servant by a person legally bound to produce. ஸோ சில பேருக்கு சில நேரத்தில் சில டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறது கடமை, சில இடத்துல கொடுத்து ஆகணும். மக்களுக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். பட் பண்ணலைன்னு சொன்னால் அது கிரைம். ஸோ இது ஒரு கிரைம், ஒமிஷன் டு, அதுவும் பப்ளிக் சர்வெண்ட்டு சில நேரத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கடமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டில் வந்து
டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கும்போது நம்ம பவுண்ட் டு ப்ரொடியூஸ். ஸோ சில பப்ளிக் சர்வன்ட்ஸே கவர்மெண்ட்டே சில நேரத்தில் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னு சொன்னால், ஒமிஷன் பண்ணுறாங்கன்னா, அதை ஒமிட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், தட் இஸ் அ கிரைம் அக்கார்டிங் டு செக்ஷன் 175 ஆஃப் IPC இந்தியன் பெனல் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, omission to give notice of information when one is legally bound to give it. இதே தான், இதே மாதிரி கோர்ட்லேயும் சரி, நீங்கள் RTI ஃபைல் பண்ணிங்கன்னா இது எக்ஸாக்டாக அதுக்கு பொருந்தும். RTI ஃபைல் பண்ணுறீங்க, ஸோ RTI ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த RTIக்கு ரிப்ளை கொடுக்கணும் வித்தின் அ மந்த், 30 days அந்த RTIக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன். நீங்கள் அதை ஃபைல் பண்ணுறீங்க ஒரு அத்தாரிட்டிக்கு, அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தரை வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து, இதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இதுக்குன்னு வேலைக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அந்த PIO பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும், நோட்டீஸ் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னால் அது crime. ஸோ ஓகே, ஸோ crime மீன்ஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 176 அடிப்படையில் அவர் ஒமிட் பண்ணுறாரு எதை, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, அது கிரைம் ஆகிடுது. அடுத்து, ஒமிஷன் டு அசிஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுறது, சில நேரத்தில் போலீஸ் வந்து சில அசிஸ்டன்ட் கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அசிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு வகையான கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 187 அடிப்படையில். ஸோ அடுத்து வந்து ஒமிஷன் டு அப்ரஹெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். ஸோ சில பேரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து சில நேரத்தில் தவறுறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணணும், இந்த குற்றத்துக்கு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், பட் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணாமல் அவரை லூஸில் விட்டுட்டாங்க. ஸோ இது ஒமிட் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த குற்றம் இதை ஒமிட் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாமல், அதுவும் ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து அடுத்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னு சொன்னால், மென்ஸ்ரியா ஆர் கில்ட்டி மைண்ட். மென்ஸ்ரியானா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி ஆக்டஸ்ரியா பார்த்துட்டோம், இங்கே மென்ஸ்ரியா அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். மென்ஸ்ரியா அப்படின்னா இது ஒரு ஈவல் இன்டென்ஷன், ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, ஆர் நாலேஜ், ஒரு அறிவு, ஆஃப் தி ராங்ஃபுல்னஸ் ஆஃப் ஆக்ட், ஒரு தவறை செய்வதற்கு, ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செயலை செய்வதற்கு இருக்கக்கூடிய ஈவில் இன்டென்ஷன் இஸ் கால்டு மென்ஸ்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் இண்டிகேட்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் அ மேன். ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை சொல்வது தான், அதுதான் இன்டென்ஷன். அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ரெக்லெஸ்னஸ் அப்படின்னா, if occurs when the actor does not desire the consequence. ஆனால் இங்கே என்னென்னா, ரெக்லெஸ்னஸ்ங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி அறிவில்லாமல் அந்த விளைவுக்கான எண்ணம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ அவனை அடிக்கணும், அதனால் என்ன ஏற்படும், அவன் மூஞ்சி உடையும், இந்த மாதிரி எந்த ஒரு கான்சிக்வன்ஸை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு விஷயத்தை ரெக்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்லிஜென்ஸ்ன்னு என்ன அர்த்தம்னா, நெக்லிஜென்ஸ் இஸ் அப்போஸ்டு டு இன்டென்ஷன். ஸோ நெக்லிஜென்ஸ்ன்னு சொன்னால் அவருடைய எப்படி சொல்கிறது, பொடுப்போக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ அவருடைய கவனக்குறைவு, கவனமின்மை அப்படின்றதுனால ஏற்படக்கூடியது நெக்லிஜென்ஸ். அடுத்து மோட்டிவ். இதுதான் மோட்டிவ்ங்கிறது ஒரு எமோஷன்ப்பா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம மோட்டிவ்னு பார்த்தோம். மோட்டிவுக்கும் இன்டென்ஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமே என்னென்னா, இன்டென்ஷனுங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட், எப்போ வேணாலும் வரலாம். பட் மோட்டிவ்ங்கிறது ஒரு எமோஷன். அது அந்த எமோஷன் என்ன பண்ணும், உங்களை அங்கே ப்ராம்ப்ட் பண்ணும், உங்களை அங்கே டெம்ப்ட் பண்ணும், இதை செய்வதற்கு அது தூண்டும், இப்படி தான் பண்ணி ஆகணுன்ற ஒரு எமோஷனை தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லவ், ஒரு 2 பேருக்கு இடையில் சண்டை வருதுன்னு சொன்னால் ஒரே பொண்ணை 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு வகையான மோட்டிவ் என்னப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு கேட்பாங்க, என்ன கேஸு, என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த 2 பேருக்கு சண்டை, எதுக்கு இந்த இப்படி ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லவ் தான் சார், 2 பேரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க, இதுதான் சார் மோட்டிவ் அப்படிம்பாங்க. கம்பேஷனு, ஃபியரு, ஜெலஸு, அப்புறம் லஸ்ட்டு, ஹேட்ரடு, பொலிட்டிக்கல் கெஸ்டர், சில நேரத்தில் பொலிட்டிக்கல் விஷயம் கூட என்ன ஆகும், அங்கே மோட்டிவ் ஆகிடும். பொலிட்டிக்கல் காரணமாக அவர் தலைவரை பேசியிருப்பார், இவர் தலைவரை பேசியிருப்பார், இதுவும் இருக்கும். அப்புறம் டிசைர் ஆஃப் மணி மோட்டிவாக இருக்கும்.
காசு ஒருத்தன் காசை திருடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மணி மோட்டிவ் அவன்கிட்ட இருக்கும், இவன்கிட்ட இருந்து இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்றது. ஒரு ரிலீஜியன் கூட மோட்டிவ் ஆகும், மதத்தால் கூட இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் எமோஷன் பேஸ்டு அப்படின்றதுனால மோட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டஸ் ரியா அண்டு மென்ஸ் ரியாவுடைய நம்ம இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will continue with the next. Thank you so much.